ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கையின் உள்ளூர் அரசியல் களத்திலோ அல்லது உலகில் தற்போது உற்று நோக்கப்படும் ஈரான் மற்றும் அமெரிக்காவின் அரசியல் களத்திலோ அரசியல்வாதிகளால் எவ்வளவு தூரம் மக்களுக்கு உண்மையான விடயங்கள் சொல்லப்படுகின்றன என்பதில் பெரும் ஐயங்கள் நிலவத்தான் செய்கின்றன. அந்த ஐயங்களின் அடிப்படையில் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இன்று மாலை இரண்டு தரப்புக்கும் பேச்சுக்கள் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்பட்ட பின்னணியில் இந்த இரண்டு தரப்பு பேச்சுவார்த்தைக்காக தனது தரப்பின் பிரதிநிதிகளாக உப அரசு தலைவர் ஜேடி வான்ஸ் உட்பட்ட குழு பாகிஸ்தானுக்கு செல்வதாகவும் இன்று மாலை தனது குழு பாகிஸ்தானில் இருக்கும் என அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் ஈரானோ இந்த பதிவு பதியப்படும் வரை இந்த இரண்டாம் கட்ட பேச்சு நடைபெறாது என்ற வகையில்தான் கருத்துக்களையும் சூசகங்களையும் வெளியிட்டு வருகின்றது. ஆனால் இவ்வாறு பிகுவண்ணிய பின்னர் ஈரானிய குழு ஒருவேளை இஸ்லாமாபாத்துக்கு சென்று இந்த பேச்சுக்களில் இன்று இரவு இல்லையென்றால் நாளை காலை பங்கெடுத்து கொண்டால் இந்த பேச்சு குறித்த விடயத்தை இறுதி நேரம் வரை ஈரான் மறைத்த விடயமும் ஆதாரப்படக்கூடும். இல்லையென்றால் இன்று மாலை தனது குழு பாகிஸ்தானில் இருக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பம் முதலே தெரிவித்து வரும் கருத்துக்கள் பொய்யாகக்கூடும். இந்த பேச்சுவார்த்தையை முன்னிட்டு பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நேற்று முதல் பாதுகாப்பு கடுமையாக்கப்பட்டிருப்பதை வெளிப்படையாகவே காண முடிந்தது. இருந்தாலும் இந்த பதிவு பதியப்படும் போது துணை அரசு தலைவர் ஜேடி வான்ஸை ஏற்றிச் செல்லும் அமெரிக்காவின் ஏர்ஃபோர்ஸ் 2 ஆகிய போயிங் C-32A ரக விமானம் மேரிலாந்தில் உள்ள தனது ஆண்ட்ரூஸ் கூட்டுப்படை தளத்திலிருந்து புறப்பட்டதான உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளும் இல்லை. எனினும் நேற்று அமெரிக்க குழுவின் பயன்பாட்டுக்கான உபகரணங்கள் மற்றும் தளவாடங்களுடன் சில C-17 குளோப் மாஸ்டர் சரக்கு இராணுவ விமானங்கள் இஸ்லாமாபாத்தில் தரை இறங்கியதையும் அவதானிக்க முடிந்தது. கடந்த 11ஆம் தேதி அன்று இஸ்லாமாபாத் நகரில் நடைபெற்ற அமெரிக்க ஈரானிய பேச்சுக்களின் முதற்கட்டம் 21 மணி நேரம் தொடர்ந்தாலும் உடன்பாடுகள் ஏதுமின்றி தோல்வியில் முடிவடைந்த நிலையில் அமெரிக்காவின் உள்ளூர் நேரப்படி நாளை மறுதினம் புதனுடன் இரண்டு தரப்புக்கும் இடையிலான போர் நிறுத்தம் முடிவுக்கு வரவுள்ள நிலையில் இந்த பேச்சுக்கள் அதற்கு முன்னர் இடம்பெறும் என அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிக் கொள்கின்றார். ஆனால் ஈரானோ இந்த இரண்டாம் கட்ட பேச்சுக்களை உறுதிப்படுத்தாமல் இதுவரை மௌனம் காக்கின்றது. ஈரானை பொறுத்தவரை பேச்சுக்கள் ஆரம்பிக்க உள்ள நிலையில் தனது சரக்கு கப்பல் ஒன்றின் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நடத்தி அதனை கைப்பற்றிய முடியும் சகிக்க முடியாமல் உள்ளது. ஈரானிய துறைமுகங்கள் மற்றும் ஈரானிய கப்பல்கள் மீதான அமெரிக்க முற்றுகை தொடரும் நிலையில் மலேசியாவின் கிளாங் துறைமுகத்தில் இருந்து சரக்குகளை ஏற்றியபடி ஈரானிய துறைமுகத்துக்கு சென்ற தோஸ்கா என்ற பெயருடைய இந்த ஈரானிய கொடிதாங்கிய கப்பல் தான் இப்போது அமெரிக்காவால் இடைமறிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த கப்பலை இடைமறிக்க அமெரிக்க போர்க் கப்பல்கள் ஆரம்பத்திலிருந்தே முயற்சிகளை மேற்கொண்டன. ஆனால் அமெரிக்க போர்க்கப்பல்களின் இந்த முயற்சிகளை மீறி அந்த சரக்கு கப்பல் தொடர்ந்தும் ஈரானை நோக்கி பயணிக்க முயன்றபோது இந்த கடல் டொம்மன் ஏரியாட்டம் ஏறக்குறைய 6 மணி நேரமாக தொடர்ந்தது. 6 மணி நேரமாக அமெரிக்க கடற்படை தரப்பால் மீண்டும் மீண்டும் விடுக்கப்பட்ட எச்சரிக்கைகளுக்கு பணிய மறுத்த இந்த சரக்கு கப்பல் அதன் பின்னர் ஓமான் வளைகுடாவுக்குள் நுழைந்ததும் அது தமது கையை மீறி ஈரானின் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்துக்குள் நுழைய போவதை கண்ட அமெரிக்காவின் USS ஸ்ப்ரோயன்ஸ் போர்க்கப்பல் குறித்த கப்பலின் இயந்திர அறையை இலக்கு வைத்து 3 முறை கனரக துப்பாக்கி பிரயோகத்தை செய்திருக்கின்றது. இந்த தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்னர் குறித்த கப்பலின் இயந்திர அறையில் இருந்து அதன் ஊழியர்கள் வெளியேற வேண்டும் என ஸ்ப்ரோயன்ஸ் கப்பலிலிருந்து உத்தரவுகள் ஒலிபரப்பப்பட்டதையும் காணொளிகளில் அவதானிக்க முடிகின்றது. உங்கள் இயந்திர அறைகளை விட்டு விலகுங்கள், நாங்கள் உங்களை செயலிழக்க செய்யும் ஒரு தாக்குதலை நடத்த போகின்றோம் என்ற ஒலிபரப்பை குறித்த காணொளிகளில் கேட்கவும் முடிகின்றது. இயந்திர அறை மீது நடத்தப்பட்ட தாக்குதலால் அந்த கப்பலின் புரப்பலர்கள் எனப்படும் இயக்கத்துக்குரிய பொறிமுறை சேதமடைந்ததால் அது ஓமான் வளைகுடாவில் ஹோர்முஸ் நீரிணைக்கு கிழக்கே சுமார் 550 கிலோமீட்டர் தூரத்தில் இடைமறிக்கப்பட்டு அமெரிக்க தரப்பால் அந்த கப்பல் கைப்பற்றப்பட்டுள்ளது.
அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு விரைவில் பதிலடி வழங்கப்படும் என ஈரான் இப்போது சீற்றத்துடன் ஒரு எச்சரிக்கையை விடுத்துள்ளதால் பதட்டங்கள் எகிறியுள்ளன. இதனால் இரண்டு தரப்புக்கும் இடையிலான இரண்டாம் கட்ட நேரடி பேச்சுக்களின் நிலைமை இப்போதைக்கு தெளிவாக தெரியவில்லை. இந்த சம்பவங்களை அடுத்து இன்று காலை உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் இன்னும் உயர்வடைந்துள்ளன. தமது முற்றுகை ஆரம்பத்திலிருந்து இதுவரை 25 கப்பல்கள் தடுக்கப்பட்டதாக அமெரிக்க கடற்படை அறிவித்துள்ளது. ஈரானும் வார இறுதியில் ஹோர்மூஸ் நீரிணையில் வைத்து பிரித்தானிய மற்றும் பிரெஞ்சு கப்பல்கள் மீதும் துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கின்றது. இந்த நிலையில்தான் அமெரிக்கா அதன் சரக்கு கப்பல் ஒன்றின் மீது தாக்குதலை நடத்தி அதனை கைப்பற்றியிருக்கின்றது. இந்த போர் ஆரம்பித்த பின்னர் இதுவரை ஹோர்மூஸ் நீரிணை உட்பட மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் 24 கப்பல்கள் ஈரானால் தாக்கப்பட்டுள்ளன. நேற்று முன்தினம் பிரெஞ்சு கொடியுடன் பயணித்த எவர்கிளேட் என்ற கொள்கலன் கப்பல் ஓமானின் கும்சார் பகுதிக்கு வடக்கே வைத்து தாக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டது. மத்திய கிழக்கின் இவ்வாறான பதற்றங்கள் நிலவும் சூழலில் குறிப்பாக எதிர்வரும் புதனன்று அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான 2 வாரகால போர் நிறுத்தம் முடிவுக்கு வரவுள்ள பின்னணியில் பதற்றங்கள் எகிறுகின்றன. ஆனால் இந்த பதற்றங்கள் எல்லாம் நீங்கி இரண்டாம் கட்ட பேச்சுக்களில் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும் என அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தான் திருப்ப சொல்லி வருகின்றாரே தவிர ஈரான் இதுவரை இந்த விடயத்தில் அதிகாரபூர்வமாக எதுவினையுமே அறிவிக்கவில்லை. குறிப்பாக இரண்டாம் கட்ட பேச்சுக்களில் பங்கு பெற்றுவது குறித்த அறிவிப்புகளை அது வெளியிடவில்லை. இதற்கிடையே இந்த போரை மையப்படுத்தி தன் மீதான ஊழல் வழக்கில் சாட்சியமளித்துக் கொள்வதை பல தடவைகள் ஒத்திவைத்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மீண்டும் ஒருமுறை இந்த சாட்சியம் அளிப்பை பாதுகாப்பு காரணங்களால் ஒத்திவைக்குமாறு இஸ்ரேலின் சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் கோரிக்கை விடுத்தாலும் இந்த கோரிக்கை சட்டமா அதிபர் பணியகத்தால் நிராகரிக்கப்பட்டதாக தெரிகின்றது. இதனால் இந்த முறை பெஞ்சமின் நெத்தன்யாகு கட்டாயமாக இந்த ஊழல் முறைகேடுகள் குறித்த வழக்கில் தனது சாட்சியத்தை வழங்க வேண்டி வருகின்றது. கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் தனது சாட்சியம் அளிப்பை பெஞ்சமின் நெத்தன்யாகு அவ்வப்போது தந்திரமாக ஒத்திவைத்து வருகின்றார். இந்த ஒத்திவைப்புக்காக அவர் அவ்வப்போது காசா மீதான போரை காரணம் காட்டுகிறார், ஈரான் மீதான போரை காரணம் காட்டினார், இப்போது லெபனான் மீதான போரையும் காரணம் காட்டியுள்ள நிலையில் இவ்வாறாக அவர் மீண்டும் இந்த சாட்சியம் அளிப்பிலிருந்து தப்பிக்கொண்டாலும் இந்த முறை அவர் சாட்சியம் அளிக்க வேண்டும் என இஸ்ரேலிய சட்டமா அதிபர் பணியகம் இறுக்கமாக நிற்பதால் இந்த முறை பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கும் இந்த வழக்கு சிக்கலாக வரும்போது தெரிகின்றது. இதற்கிடையே லெபனானில் இயேசு கிறிஸ்துவின் ஒரு சிலையை இஸ்ரேலிய படை உறுப்பினர் ஒருவர் உடைத்த விடயம் உலகளாவிய ரீதியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அந்த சிலையை உடைத்தவர் தமது படையை சேர்ந்தவர் தான் என்பதை இஸ்ரேலிய இராணுவம் இப்போது உறுதிப்படுத்தியுள்ளது. தெற்கு லெபனானில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் சிலையொன்று விழுந்து கிடந்தபோது அந்த சிலையின் தலையை ஒரு இஸ்ரேலிய படை உறுப்பினர் சுத்தியலால் அடித்து நொறுக்குவது குறித்த ஒரு நிழல்படம் வெளியான நிலையில் அந்த நிழல்படத்தில் உள்ளவர் இஸ்ரேலிய இராணுவத்தை சேர்ந்தவர் தான் என்பதை இஸ்ரேலிய இராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஹிஸ்புல்லாவின் கோட்டையாக கருதப்படும் தெற்கு லெபனானில் உள்ள பல பகுதிகளை இஸ்ரேலிய படையினர் தமது ஆக்கிரமிப்புக்குள் கொண்டு வந்துள்ள நிலையில்தான் டெப் என்ற கிறிஸ்தவ கிராமத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இஸ்ரேலிய படையினர் தொடர்ந்தும் அந்த பகுதியில் தங்கியிருந்து அங்குள்ள பல வதிவிடங்களை இடித்து அழித்து வரும் நிலையில் இந்த சம்பவம் உலகளாவிய ரீதியில் கிறிஸ்தவர்களை அதிர்ச்சி அடைய வைத்த நிலையில் இப்போது இந்த சம்பவத்தை ஒத்துக்கொண்ட இஸ்ரேலிய இராணுவம் அதில் ஈடுபட்டவர் தமது படைத்துறையைச் சேர்ந்தவர் தான் என்றும் அவர் மீது ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறிக்கொள்கின்றது. மத்திய கிழக்கு இவ்வாறு கடுமையான போர் முகத்திலும் பதற்றத்திலும் இருக்க வடகொரியாவும் கடந்த வார இறுதியில் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனைகளை நடத்தி இன்னொரு புறத்தே பதற்றங்களையும் கொதிநிலைகளையும் எதிர வைக்க முனைகின்றது. வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் தனது மகள் கிம் ஜோ உய் சைதம் இந்த ஹவ்சாங் 11 எல்லை ஏவுகணைகளின் ஏவுதல்களை பார்வையிட்டார். ஏவப்பட்ட இந்த 5 ஏவுகணைகளும் சுமார் 136 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு தீவை தாக்கி தமது வெடிப்பு போர்த்திறனை முழுமையாக வெளிப்படுத்தியுள்ளன. அதாவது வடகொரியாவை பொறுத்தவரை இந்த ஏவுகணைகள் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளன. வடகொரியா அண்மைய வாரங்களில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள், கப்பல் எதிர்ப்பு குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் கொத்துக்குண்டுகளை காவும் ஏவுகணைகளை தொடர்ந்தும் சோதித்து வருவது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. அடுத்து இலங்கை மீது ஒரு பார்வையை பதித்தால், இலங்கையிலிருந்து இன்று மாலை மீண்டும் தமது நாட்டுக்கு பறக்கும் இந்திய துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் குழு அதற்கு முன்னர் தமது இறுதி நாள் நிகழ்ச்சிகளில் இன்று மும்முரமாக பங்கெடுத்து வருகின்றது. குறிப்பாக சிபி ராதாகிருஷ்ணன் பல நிகழ்வுகளில் இன்று காலை முதல் ஈடுபட்டு வருகின்றார். கொழும்பில் உயர்மட்ட ராஜதந்திர சந்திப்புகள்
தமிழர் தரப்புடன் சந்திப்புகள் என நேற்று நகர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் இன்று காலை நுவரேலியாவுக்கு இந்திய வான்படையின் உலங்கு வானூர்தியில் பறந்து சென்று அங்கு இந்திய வீட்டு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள வீடுகளை நேரில் பார்வையிட்டார். சில மலையக தோட்டத் தொழிலாளர்களையும் சந்தித்திருக்கின்றார். அவரது நிகழ்ச்சி நிரல்கள் இவ்வாறாக மலையகம் கொழும்பு என இருந்தாலும் அவரது முல்லைத்தீவு பயணம் குறித்து இன்று காலை வரை எந்தவித அதிகாரப்பூர்வ அறிக்கைகளும் வெளியாகவில்லை. ஒருவேளை அவர் முல்லைத்தீவுக்கு செல்லாமலேயே தனது பயணத்தை முடிக்கக்கூடும் என்ற வகையில் செய்திகள் வருகின்றன. நேற்று அவர் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா, ஸ்ரீலங்காவின் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோரை சந்தித்து திருகோணமலை எண்ணெய் குதங்களின் புனரமைப்பு திட்டம் உட்பட திருமலையை ஒரு ஆற்றல் மையமாக, அதாவது ஒரு எனர்ஜி ஹப்பாக மாற்றுவது குறித்த பல விடயங்களை பேசியிருக்கின்றார். அத்துடன் இந்திய வீட்டு திட்டம் உட்பட இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் இலங்கையின் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் விவாதித்திருக்கின்றார். அதேபோல இந்தியா மற்றும் இலங்கை கடற்தொழில் சமூகங்களின் முரண்பாடுகளுக்கு மனிதாபிமான முறையில் தீர்வு காண்பது குறித்தும் இந்த சந்திப்புகளில் விவாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருமலை திட்டங்களில் இனிமேலும் தாமதிக்க நேரமில்லை என இந்திய துணை அரசு தலைவரின் குழுவில் பங்கெடுத்துள்ள இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஒரு செய்தியை கொழும்புக்கு நேற்று நேரடியாக சொல்லியிருக்கின்றார். திருமலை திட்டத்தில் சிக்கல்கள் மற்றும் பெரும் செலவீனம் இருப்பதை ஒத்துக்கொண்ட இந்தியா இந்த திட்டத்தின் விவரங்களை இறுதி செய்ய சிறிது காலம் தேவைப்படும் என்றும் கூறுகின்றது. இந்தியா, இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் அதாவது எமிரேட்ஸ் ஆகிய 3 தரப்புகளும் இணைந்து திருமலையை ஒரு ஆற்றல் மையமாக மாற்றும் திட்டத்தில் கால்வதித்துள்ளன. இந்த முத்தரப்பு திட்டத்தில் தமிழகத்திலிருந்து திருகோணமலைக்கு எண்ணெய் விநியோக குழாய்களை கடலடியில் பதிக்கும் திட்டம் முக்கியமாக இருக்கின்றது. அதேபோல திருமலையில் உள்ள 2ஆம் உலகப் போர்க்கால எண்ணெய் குதங்களை மீண்டும் புனரமைக்கும் திட்டங்களும் உள்ளன. இந்த திட்டங்களை நேற்று இலங்கையில் வைத்து உறுதிப்படுத்திய விக்ரம் மிஸ்ரி இந்த திட்டங்கள் குறித்து ஸ்ரீலங்காவுடன் கணிசமான தகவல்கள் இப்போது பகிரப்பட்டுள்ளதாகவும் உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளுக்கும் குறிப்பாக ஆசிய பிராந்தியத்துக்கும் தற்போதைய மத்திய கிழக்கு நெருக்கடி எரிசக்தி நெருக்கடியை உருவாக்கியுள்ள நிலையில் இந்த காலகட்டத்தில் திருமலை திட்டத்தின் தேவை மிகவும் அவசரம் என்ற செய்தியை விக்ரம் மிஸ்ரியும் சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக ஸ்ரீலங்கா இந்த விடயத்தில் துரிதமாக பணியாற்ற வேண்டும், நகர வேண்டும் என்ற செய்தியை அவர் சொல்லியிருக்கின்றார். இப்போது இந்தியாவைக்கு இந்த திட்டத்தை கையளிப்பதா என்ற ஒரு தயக்கம் ஜேவிபி சார்ந்த மாலிமாவ அரசாங்கத்துக்கு, அதாவது அனுர தரப்பின் அரசாங்கத்துக்கு இருந்தாலும் வேறு வழியின்றி இந்த திட்டத்தை முன்னகர்த்த வேண்டிய ஒரு நிலைமையும் இருக்கின்றது. இதன் பின்னர் ராதாகிருஷ்ணன், அதாவது இந்திய துணை அரசு தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை சந்தித்திருக்கின்றார். அதேபோல வடக்கு மற்றும் கிழக்கு அரசியல் கட்சி தலைவர்களையும் அவர் சந்தித்திருக்கின்றார். குறிப்பாக மாகாண சபை தேர்தல் உட்பட்ட விடயங்கள் எதிர்பார்க்கப்பட்ட போலவே தமிழர் தரப்பால் ஒரு முறையீடாக முன்வைக்கப்பட்ட போது தமிழர்களின் கண்ணியத்துக்கும் அவர்களின் அரசியல் உரிமைகளுக்கும் எப்போதும் இந்தியா துணை நிற்கும் என்ற இந்தியாவின் வளமையான முத்தாய்ப்பான செய்தி சிபி ராதாகிருஷ்ணனாலும் தமிழ் தலைவர்களுக்கு சொல்லப்பட்டதாக தெரிகின்றது. இதேவேளை இலங்கையில் வாழும் இந்திய பூர்வீக மலையக மக்களுக்கு அவர்களின் 6வது தலைமுறை வரை OCI அல்லது ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா எனப்படும் வெளிநாட்டு இந்திய குடியுரிமை அட்டைக்கான தகுதி வழங்கப்படும் என்றும் ராதாகிருஷ்ணன் அறிவித்திருக்கின்றார். அதன் பின்னர் நேற்று கொழும்பில் உள்ள கங்காராம விகாரம் மற்றும் கதிரேசன் கோயிலுக்கும் சென்று அவர் வழிபட்டுள்ளார். இந்திய துணை அரசு தலைவர் இன்று ஸ்ரீலங்காவிலிருந்து பறந்த பின்னர் அனுரவின் அமைச்சரவையில் ஒரு மாற்றம் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி ஏற்கனவே பதவி விலகியுள்ளதால் அவரது இடத்தை நிரப்புவதற்கு தற்போதைய அமைச்சரவையில் இருந்து ஒருவர் தெரிவு செய்யப்பட்டால் அமைச்சரவை மாற்றத்திற்கு உள்ளாக்கப்படும். ஒருவேளை இந்த பொறுப்புக்கு இப்போதைய அமைச்சரவையில் இல்லாத ஒருவர் தெரிவு செய்யப்பட்டால் அமைச்சரவை மாற்றம் இடம்பெறாத நிலைமை உருவாகும் என்பதும் எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம்தான். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.